ஓம் சாந்தி. 14/8/2026 சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தினந்தோறும் ஆத்மாவாகிய நான் எவ்வளவு சுத்தமாக மாறியிருக்கிறேன் என்று தன்னைத்தானே கேளுங்கள். எவ்வளவு சுத்தமாக மாறுகிறோமோ அவ்வளவு குஷி இருக்கும். சேவை செய்வதற்கான ஊக்கம் வரும். கேள்வி: வைரம் போன்ற உயர்ந்தவர்களாக மாறுவதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: ஆத்ம உணர்வு அடையுங்கள். உடலில் சிறிது கூட பற்று இருக்கக்கூடாது. ஆத்மாவில் இந்த உடல் மேலே எந்த ஒரு பற்றும் இருக்கக்கூடாது. இந்த உடல் சம்பந்தப்பட்ட கவலைகளும் இருக்கக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். இந்த உயர்ந்த முயற்சியை வைரம் போன்று மாற்றிவிடும். ஒருவேளை தேக உணர்வு இருக்கின்றது என்றால் நிலை பக்குவமற்றதாக இருக்கின்றது. பாபாவிடமிருந்து தொலைவில் இருக்கின்றீர்கள் என புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உடலை பாதுகாக்க வேண்டும், ஆனால் பற்றில் வரக்கூடாது. ஏனென்றால் இந்த உடலில் இருந்து கொண்டுதான் கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும். பாட்டு: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. யாருக்கு யோக பலத்தினால் பாவங்கள் நீங்குகின்றதோ அவருக்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கிறது என பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். தனது நிலையை குழந்தைகளாகிய நீங்களே புரிந்து கொள்ள முடியும். நிலை நன்றாக இருக்கும் பொழுது சேவையின் ஆர்வம் மிக நன்றாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாகிக் கொண்டே போகிறீர்களோ அவ்வளவு மற்றவர்களை கூட சுத்தமாக மற்றும் யோகியாக மாற்ற ஊக்கம் வரும். ஏனென்றால் நீங்கள் ராஜயோகி மற்றும் ராஜ ரிஷி ஆவீர்கள். நீங்கள் தான் ராஜயோகியாக இருக்கீங்க, ராஜ ரிஷியாகவும் இருக்கீங்க. அடயோகி ரிஷிகள் தத்துவத்தை பகவான் என்கிறார்கள். ஆனால் ராஜயோக ரிஷிகள் பகவானை தந்தை என ஏற்றுக்கொள்கின்றனர். தத்துவத்தை நினைவு செய்வதால் அவர்களின் பாவம் எதுவும் விலகாது. 5 தத்துவங்களை நினைவு செய்யும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் விலகாது இல்லையா? தத்துவத்துடன் தொடர்பு கொள்வதால் எந்த பலமும் கிடையாது. எந்த தர்மத்தினரும் யோகத்தை அறியவில்லை. எனவே யாருமே உண்மையான யோகியாக ஆகி திரும்பி செல்ல முடியாது. இப்போது குழந்தைகள் நீங்களே நிலையை மகிழ்ச்சி அறிந்து கொள்கிறீர்கள். எவ்வளவு தந்தையை நினைவு செய்கின்றனரோ அவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும். தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். குழந்தைகள் கூட ஒருவர் மற்றவரின் நிலையையும் தனது நிலையையும் தெரிந்து கொள்ள முடியும். தனக்கு உடலின் மீது எந்த பற்றும் இல்லையா என பார்த்து கொள்ள வேண்டும். தேக உணர்வு இருக்கின்றது என்றால் காயாக இருக்கின்றோம். பாபாவை விட்டு மிக தொலைவில் இருக்கின்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தேக உணர்வில் நம்ம இருக்கோன்னா இன்னும் தந்தையின் அருகில் நெருங்கலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். குழந்தைகளே, இப்பொழுது வைரம் போன்று மாற வேண்டும். பாபாவிற்கு தேக உணர்வு கிடையாது. தேக உணர்வு யாருக்கு இருக்கும்? குழந்தைகளுக்கு தான் இருக்கும். இப்பொழுது பாபாவின் நினைவினால் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக மாறுகின்றீர்கள். நாம் எவ்வளவு நேரம் பாபாவை நினைக்கின்றோம் என தனக்குத்தானே சோதியுங்கள். எவ்வளவு நினைக்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். தன்னை தகுதியுடையவராக மாற்றிக்கொள்ளலாம். சில குழந்தைகள் கர்மாத்தீத் நிலையை அடைந்து விட்டனர் என்று நினைக்கின்றனர். அப்படி நினைக்க வேண்டாம், அப்படி இல்லை அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ரேஸ் நடந்து கொண்டு இருக்கின்றது. ரேஸ் முடியும் பொழுது என்ன ஆகிடும்? ரிசல்ட்டு கிடைச்சிரும். ரிசல்ட்டு வெளிவரும். பிறகுதான் விநாசம் ஆரம்பமாகும். அதுவரை கர்மாத்தீத் நிலையை அடையும் வரை இந்த ஒத்திகை நடந்து கொண்டே இருக்கும். ரேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. ரேஸ் முடியும் பொழுது ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறார். கடைசியில் தான் அனைவருக்கும் அந்த நிலை தெரிய வரும். இனிமையான குழந்தைகளே, இன்னும் சிறிது நேரம் இருக்கின்றது, இன்னும் கால அவகாசம் இருக்கிறது அப்படின்னு தாதாவும் சொல்கிறாங்க. இச்சமயம் ஒருவர் கூட கர்மாத்தீத் நிலையை அடைய முடியாது. நோய் போன்றவை ஏற்படுகிறது என்றால் அதற்கு கர்ம வினை என்று கூறப்படுகிறது. அனுபவத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. அது உள்ளுக்குள் நோயாக இருக்கின்றது. இப்பொழுது ஏக்ரஸ் நிலையை யாரும் அடையவில்லை.
இப்பொழுது இந்த சமயத்தில் யாரும் ஏக்ரஸ் நிலையை, அதாவது ஒரே ரசனையில் ஒரே சிவபாபாவின் நினைவில் இருக்கிறத யாரும் அடையலை அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. பாபாவை நினைவு செய்வதால் நீங்கள் மிகவும் உறுதியாக இருக்கலாம். ராமாயண கதை கூட உங்களை பற்றியதே. நீங்கள் தான் மகாவீர் ஆகிறீர்கள். எங்களை ராவணன் அசைக்க முடியாது என்று ஆத்மாதான் கூறுகின்றது. அந்த நிலை கடைசியில் வரும். இப்பொழுது யார் வேண்டுமானாலும் ஆடிவிட முடியும். அந்த கவலையும் இருக்கும். உலகத்தை சண்டை நடக்கும் பொழுது இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது போர் நடக்குது இல்லையா, யுத்தம் நடக்குது இல்லையா, அந்த நேரம் வந்துருச்சுன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம். நேரம் வந்துவிட்டது, விநாச காலம் வந்துவிட்டது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது சரீரத்தின் மீது பற்று இருக்கின்றதல்லவா, சரீரத்தை நன்றாக பராமரித்து கொள்ளுங்கள் என பாபாவே கூறுகின்றார். கடைசி நேரம், இதில்தான் முயற்சி செய்து கர்மாதீத் நிலை அடைய வேண்டும். ஷரீரத்தை நோயற்றதாக ஆரோக்கியமாக வையுங்கள். கவனக்குறைவாக இருக்காதீர்கள். உணவு விஷயத்தில் கவனமாக இருந்தால் எதுவும் நடக்காது. ஒரே மாதிரியான நடத்தை இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இது விலை மதிப்பற்ற உடலாகும். இந்த சமயத்தில் இந்த உடல் நம்மளுக்கு வைரம் போன்ற விலை மதிப்பற்றது. அப்போ இந்த பரிசை நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும். இதில் முயற்சி செய்து தேவி தேவதையாக மாறுகின்றீர்கள் என்றால் இந்த நேரத்தினுடைய தியாகம் ஆகும். மகிழ்ச்சி இருக்க வேண்டும், மாறுகிறீர்கள். மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எவ்வளவு பாபா மற்றும் ஆஸ்தியை நினைக்கின்றீர்களோ அவ்வளவு நாராயணன் ஆகப் போகின்றேன் என்ற பெருமிதம் இருக்கும். நீங்கள் பாபாவின் உதவியாளர் ஆவீர்கள். உதவி அனைவருக்கும் வேண்டும் அல்லவா? தனியாக பாபா என்ன செய்வார்? எவ்வளவு பேருக்கு மந்திரம் அளிப்பார். அதாவது மந்திரம் அப்படின்னா இந்த ஞானத்தை சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். நாற்று நட வேண்டும். எவ்வளவு முடியுமோ உதவியாளராக ஆகுங்கள். மந்திரத்தை அளித்து கொண்டே செல்லுங்கள். இந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. என குழந்தைகளுக்கு பாபா கூறிக்கொண்டே இருக்கின்றார். உங்களுடைய சாஸ்திரங்களில் கூட அனைவருக்கும் செய்தி அளிக்கப்பட்டது என்று இருக்கின்றது. அதாவது தந்தை வந்தார், ஆஸ்தி அடைய வேண்டும் என்றால் தந்தையை நினையுங்கள், மனிதர்களை நினைக்காதீர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைத்தால் உங்களுடைய விகர்மங்கள் அழிந்து போகும், மேலும் ஆஸ்தியும் கிடைக்கும். கீதையை நிறைய கேட்கிறார்கள், கூறுகிறார்கள். அதில் பிரசித்தமான வார்த்தை, அதாவது பகவத்கீதையில் பிரசித்தமான வார்த்தை மன்மனாபவ ஆகும். பாபாவை நினைத்தால் முக்தி பெறலாம். சந்நியாசிகள் கூட இதை விரும்புவார்கள். முக்தி நிலைய சந்நியாசிகள் விரும்புவார்கள். மத்யாஜி பவ என்றால் ஜீவன் முக்தி. குழந்தைகள் பாபாவினுடையவர் ஆகின்றீர்கள் என்றால் பாபா குழந்தைகளே, உங்களுடைய ஆத்மா அழுக்காக இருக்கின்றது. அழுக்கானவர் போக முடியாது. அழுக்கானவர் முக்தி நிலைக்கும் போக முடியாது, ஜீவன் முக்தி நிலைக்கும் போக முடியாது. இது குழந்தைகளுக்கு புரிய வேண்டிய விஷயமாகும். சிவபாபாவை நினைவு செய்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பாவங்கள் விநாசமாக பண்ணணும், விகர்மங்களை விநாசம் பண்ணணும். தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள் யார் வருகிறார்களோ அவர்களுடைய ஆத்மா தூய்மையாக இருக்கின்றது. பழைய பதீத ஆத்மா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. நீங்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்வது இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் தர்மம் ஸ்தாபனை செய்யலை. சிவபாபாவுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. சிவபாபா உங்கள் மூலமாக உங்களை பவித்திரமாக மாற்றுகிறார். அவர்கள் பக்தி மார்க்கத்தில் மிகவும் அலங்காரம் செய்கிறார்கள். இங்கே அலங்காரத்தை விரும்புவதில்லை. பாபா எவ்வளவு அகங்காரியாக இருக்கின்றார். நான் பல பிறவிகளின் கடைசியிலும் கடைசியாக வருகின்றேன் என்று சிவபாபா கூறுகின்றார். முதலில் சத்யுகத்தில் ஸ்ரீ நாராயணன் இருப்பார். ஸ்ரீ லக்ஷ்மிக்கு முன்பு ஸ்ரீ நாராயணன் வருவார் என்று பக்தியில் சொல்கிறாங்க. அவர் வளர்ந்து பெரியவராக இருப்பார் அல்லவா? ஆகவே கிருஷ்ணரின் பெயர் பாடப்பட்டிருக்கிறது. நாராயணரை விட கிருஷ்ணருக்கு அதிகமான மகிமை நடக்குது. கிருஷ்ணருடைய பிறந்த தினத்தையும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நாராயணருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதில்லை. ஏன்னா கிருஷ்ணர் தான் நாராயணராக ஆகிறாரு.
முதலில் சிவ ஜெயந்தி, அதன் பிறகுதான் கிருஷ்ண ஜெயந்தி, அதற்கு பிறகுதான் ராமருடைய ஜெயந்தி. சிவன் கூட கீதையின் ஜென்மம் ஏற்படுகிறது. நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக நாம் இந்த பதவியை பெறுவோம் என நீங்கள் அறிகிறீர்கள். யார் கர்மாதீத் நிலையை அடைய முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். பாபா, நாங்கள் மம்மா பாபாவை பின்பற்றுவோம், அப்போதுதான் சிம்மாசனத்தில் அமர முடியும் என கூறுகின்றார்கள். எவ்வளவு நாம் சேவை செய்கின்றோம், மேலும் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கின்றோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். யார் முதலில் தான் மகிழ்ச்சியில் இருப்பாரோ அவரே பிறகு பிறரையும் மகிழ்ச்சியில் கொண்டு வருவார்கள். உள்ளே ஏதாவது தீயவை இருந்தால் மனதை அரித்து கொண்டே இருக்கும். அதாவது மனதிற்குள்ளே இந்த கோபமோ அகங்காரமோ இது இருந்தால் என்ன ஆகும், நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, பிறரையும் மகிழ்ச்சியில் வர வைக்க முடியாது. இப்போ நாமளும் ஆத்ம உணர்வில் இருந்து மற்றவர்களிடம் ஆத்ம உணர்வோடு பேசி அந்த வைப்ரேஷனை கொடுக்கணும். என்னை நினைத்தால் உங்களுடைய விகர்மம் அழியும் மற்றும் பாபா கூறுகின்றார். என்னை நினைத்தால் உங்களுடைய விகர்மம் அழியும் என்று மட்டும் பாபா கூறுகின்றார். அவ்வளவுதான், என்னுடைய நடிப்பை உங்களுக்கு புரிய வைப்பது தான் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. அதாவது என்னை மட்டும் நினையுங்கள், எவ்வளவு நினைக்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். இதுவே ராஜயோகத்தின் ஞானமாகும். யார் கீதையை படித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வைப்பது எளிதாக இருக்கின்றது. நீங்கள் பூஜைக்குரிய ராஜாக்களுக்கு ராஜா ஆகிறீர்கள், பிறகு பூஜாரி ஆகிறீர்கள். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். நீங்கள் உலகத்தை தூய்மையாக மாற்றுகின்றீர்கள். எவ்வளவு பெரிய பதவி! கலியுக மலையை திருப்புவதற்காக நீங்கள் அனைவரும் விரல் கொடுக்கிறீர்கள். மற்றபடி மலை எதுவும் கிடையாது. உங்களுடைய சேவை. புது உலகம் வர வேண்டும். ஆகவே நிச்சயம் ராஜயோகத்தை கற்க வேண்டும் என இப்பொழுது நீங்கள் அறிகிறீர்கள். பாபா தான் வந்து கற்பிக்கின்றார். சதோ பிரதானம் ஆக வேண்டும். யார் போன கல்பத்தில் மாறினார்களோ அவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது சரியான விஷயத்தை கூறுகிறார்கள் என தோன்றும். உண்மையில் பாபா மன்மனாபவ என கூறுகின்றார். இப்போது மீண்டும் இவ்வாறு மாற வேண்டும். எவ்வளவு நாம் சதோ பிரதானமாக தூய்மையாக மாறியிருக்கிறோம், எவ்வளவு நரகவாசிகளாக சொர்க்கவாசிகளாக மாற்றும் சேவை செய்திருக்கின்றோம் என தன்னையே பார்த்து கொள்ள வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. பாபாவிற்கு சமமாக அகங்காரியாக வேண்டும். இந்த சரீரத்தை பராமரித்து கொண்டு சிவபாபாவையும் நினைக்க வேண்டும். ஆன்மீக சேவையில் பாபாவிற்கு உதவியாளர் ஆக வேண்டும். 2வது பாயிண்ட்: உள்ளுக்குள் எந்த ஒரு போதமும் இருக்க விடக்கூடாது. ஒருபோதும் யார் மீதும் கோபப்படக்கூடாது. அனைவரிடமும் மிகவும் அன்போடு நடக்க வேண்டும். தாய் தந்தையை பின்பற்றி சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர் ஆக வேண்டும். வரதானம்: சுயநலம் என்ற வார்த்தையின் பொருள் அறிந்து சதா ஏக்ர ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய சகஜ முயற்சியாளர் ஆகுக. வரதானத்திற்கான விளக்கம்: இன்றைய நாட்களில் ஒருவருக்கொருவர் பற்றுதலுடன் இருப்பது அன்பினால் அல்ல, சுயநலத்தினால் இருக்கின்றனர். சுயநலத்தின் காரணத்தினால் பற்று இருக்கிறது. மேலும் பற்றுதலின் காரணத்தினால் விடுபட்டவர்களாக இருக்க முடிவதில்லை. அதாவது இந்த சமயத்தில் அனைவரும் எப்படி இருக்காங்கன்னா சுயநலம் கலந்த பற்றோடு இருக்காங்க. மேலும் அந்த பற்று இருக்கிறதுனால என்ன ஆகிடுது, விடுபட முடியவில்லை. ஆகையால் சுயநலம் என்ற வார்த்தையின் பொருளில் நீங்கள் நிலைத்து விடுங்க. அதே சுயநலம் என்ற வார்த்தையில் நீங்கள் நிலச்சிருங்க, ஆனால் சுயத்தை பற்றி நீங்கள் நிலச்சிருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இங்கே சுயம்னா என்ன சொல்கிறாங்க பாபா? ஆத்மாவை சொல்கிறாங்க. ரதத்தை ஸ்வாகா செய்யுங்கள். சுயம்னா ஆத்ம உணர்வில் இருங்க. இந்த சுயநலம் நீங்கிவிட்டால் விடுபட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். இந்த ஒரு வார்த்தையின் பொருள் அறிவதன் மூலம் சதா ஒருவரின் மற்றும் ஏக்ரஸ் ஆகிவிடுவீர்கள். இதுவே சகஜ முயற்சி ஆகும். ஸ்லோகன்: பரிஸ்தா ரூபத்தில் இருப்பதன் மூலம் எந்த ஒரு தடையும் தனது தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது.
பரிஸ்தா ரூபத்தில் இருப்பதன் மூலம் எந்த ஒரு தடையும் தனது தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அவ்யக்த இஷாரா, அசுத்தத்தின் விதையையும் கூட அழித்து சம்பூர்ண சுத்தம் ஆகுங்கள். சம்பூர்ண தூய்மை என்பது பிராமணர்களாகிய உங்களது அலங்காரமாகும். சதா அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தி, அதாவது சதா தூய்மை சொரூபத்தில் நிலைத்து இருந்து எல்லையற்ற மேடையில் ஹீரோ நடிப்பு நடிக்க வேண்டும். சதா பிரம்மச்சாரி, அதாவது சங்கல்பத்திலும் கூட அந்த அசுத்த விருத்தி, அந்த சஞ்சலம் ஆக்க விடாதீர்கள். விருத்தியின் சஞ்சலமும் ரிஜிஸ்டர் கரையாக்கி விடும். ஆகையால் விருத்தியிலும் கூட சதா பிரம்மச்சாரியாக இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.